புனித ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க தமிழகம் முழுவதும் உள்ள 3000க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களுக்கு ஆண்டுதோறும் அரிசி வழங்கினார். உலமாக்களின் மாதாந்திர ஓய்வூதியத்தினை 750 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தியதோடு தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்திற்கு வழங்கப்படும் ஆண்டு நிர்வாக மானியத்தை 1 கோடியாக உயர்த்தினார். வக்ஃப் வாரிய ஓய்வூதியதாரர்களுக்கு நிலுவையில் இருந்த ஓய்வூதியம் உள்ளிட்ட பணிக்கொடைகளை வழங்கிட சிறப்பு ஒருமுறை மானியமாக 3 கோடி ரூபாய் வழங்கினார். பள்ளிவாசல்கள், தர்காக்கள் போன்ற வக்ஃப் நிறுவனங்களில் தொடர்ந்து பழுது நீக்குதல் மற்றும் சீரமைப்பு பணிகளுக்காக 3 கோடி ரூபாயில் வக்ஃப் நிறுவன மேம்பாட்டு நிதியை உருவாக்கினார். ஆதரவற்ற விதவை, ஏழை மற்றும் வயதான இஸ்லாமிய பெண்களுக்கு உதவிடும் பொருட்டு அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இஸ்லாமிய பெண்கள் உதவி சங்கங்களை அமைத்து ஒவ்வொரு சங்கத்திற்கும் 20 லட்சம் ரூபாய் வரை இணை மானியம் வழங்கினார். உருது மொழியை ஒருமொழி பாடமாக பயின்று 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதல் 3 இடங்களை பெறும் மாணவ மாணவியருக்கு வழங்கப்படும் பரிசுத் தொகையை உயர்த்தினார். அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய பெருமக்கள் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ள நிதியுதவி, நாகூர் தர்காவில் நடைபெறும் சந்தனக்கூடு கந்தூரி திருவிழாவிற்கு இலவச சந்தனக்கட்டைகள் தமிழக அரசின் சார்பில் ஆண்டுதோறும் வழங்கியதையும் இந்நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவிப்பதில் பெருமிதம் அடைகிறேன்.